இன்னொருத்தர் புதுசா வந்துட்டார், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை. இவரு அதிமுக 2024 ஒழிக்கிறாராம். தம்பி, அதிமுக கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி. உங்க பாட்டனையே பார்த்த கட்சி. உன்னை போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க. ஆணுவ திமிரல் இப்படி பேசாதப்பா. அதிமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்காது, ஏற்றம் பெற்றிருக்காது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கியது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற, தமிழ்நாடு வளர்ச்சி பெற. அதுக்காக இந்த கட்சி துவக்கினாங்க. இதே புரட்சித் தலைவர் அம்மா கண்ணை இமைகா போல இந்த கட்சி காத்து இன்னைக்கு ஆட்சி செஞ்சாங்க. தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காரணத்தினால் இந்த மண்ணிலே இருக்கின்ற அத்தனை பேரும் பல நன்மைகளை பெற்றார்கள். எங்க கட்சியா நீ அழிக்க பாக்குற? 98 ஊர் ஊரா தாமரை சின்னம் இருக்குதுன்னு காட்டுதே அதிமுக தான். தாமரை சின்னம் எந்த கட்சிக்குனே தெரியாது இருந்த காலம். அப்ப அம்மா நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட. அப்பதான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரெல்லாம் போய் இதுதான் சின்னம், பாரதிய ஜனதாக்கு இதுதான் சின்னம் அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மள ஒழிக்க பாக்குறாங்க. ஆக நீங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க. ஏன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாதான் உங்க கட்சி நீங்க தலைவரா இருப்பீங்க. ஏன்னா எப்ப வேணாலும் உங்க தலைவர் மாத்தலாம். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் தலைவராக வர முடியும். நான் ஒரு கிளை செயலாளராக இருந்தேன். ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, பிறகுதான் முதலமைச்சரான. ஆனா இங்கே உழைத்தால் ஏற்றம் பெறும். அங்கே டெல்லியில நினைச்சா தலைவராகலாம். ஆக நீங்க அப்பாயின்மெண்ட் தலைவர், நீங்க எப்படி ஐபிஎஸ் படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ல வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் கவனமா பேசுங்க. அதிமுக ஒரு மாதிரியான கட்சி, புரிஞ்சுக்கீங்க. திரு கருணாநிதியும் பார்த்தது, திரு ஸ்டாலினையும் பார்த்தாச்சு. எத்தனையோ தலைவர்களை பார்த்து யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் அடிமை இல்லாமல் துணிச்சலோடு இன்றைக்கு சவால் விட்டு இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அவர் பேசுறார். இன்றைய தினம் 500 நாள்ல 100 திட்டத்தை நிறைவேற்றார். 500 நாள்ல 100 திட்டத்தை. பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருன்னு முழிக்குமா? பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்யினா உண்மை. பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா உண்மை திருன்னு முழிக்குமா? ஏ அப்பா, ஏற்கனவே 2021 520 அறிவிப்புகளை வெளியிட்டு அவர் நாட்டு மக்களை ஏமாற்றுறது பத்தாதுன்னு நீ வேற புழுகு மூட்டையை அவித்து விடுற. 100 திட்டத்தை 500 நாள்ல நிறைவேற்ற. ஏன் இத்தனை நாள் நிறைவேற்றல? இதுவரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடைக்கலையா? ஒரு கவுன்சிலரா கூட முடியல, ஒரு எம்எல்ஏ முடியல, எம்பி முடியல. நீ இவ்வளவு வக்காலத்து வாங்கி அதிமுக ஒழிப்ப? எப்படி எல்லாம் பேசுறீங்க பாரு. அதாவது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடுவார், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், பதவி வருகின்ற போது பணிவு வர வேண்டும். அது கூட்ட இல்ல. ஆக தலை கருவத்தில் ஆடாதீங்க, இதெல்லாம் நிலைக்காது. என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால்தான் மனிதனாக பிறந்தவர்களுக்கு மரியாதை உண்டு. அது அவங்கிட்ட கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சினா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை பார்த்திருக்கின்றார். அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க. கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு, மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு. நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்துட்டீங்களா உங்களுக்கு சீட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பெரிய அணிவகுப்பில் கூட போகிறார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது.
இதை நான் ஓப்பனாவே சொல்றேன். சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமோ பயமோ கிடையாது. காரணம், தவறு செய்பவர்களே தவறு செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். கட்சியை அடமானமாக அவர்கள் நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கான்ட்ராக்டர்களுக்காக கட்சி, பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி. கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றும். ஐயா 2019 இங்கே பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் நீங்க இருக்கிறீங்க. எதற்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து வெளியே வந்து அண்ணன் டிடிவி அவர்களோடு இணைந்து ஒரு கூட்டணியை எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன்னா 2019 திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவுடைய தலைவர்களும் செட்டிங் போட்டாங்க தமிழ்நாடு. அதனால்தான் எந்த இடத்திலும் கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. 2021 நமக்கு தெரியும். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்திருந்தால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்திருக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட மக்கள் செல்வாக்கு டிடிவி அவர்களுக்கு இருக்கிறது ஒரே காரணத்திற்காக வெளியே நிறுத்தப்பட்டார் என்று சகோதர சகோதரி. அதனால்தான் உறுதியாக திரும்ப நான் சொல்லுகின்றேன், 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. அதுவரை கத்தலாம், கூச்சல் போடலாம், முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர்த்தை வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் போட்டு கட்டலாம். ஆனா தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். யார் இங்கே எட்டப்பன் என்பதிலே தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் தெளிவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தேனி பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிக்கணும். அது ரொம்ப முக்கியம் ஐயா, ரொம்ப முக்கியம்.